தமிழ் போன் ஆஃப் பண்ண புரியலையா? அந்த டிவி வேணா நீங்க வாங்கினதா இருக்கலாம். இது ஏன் போனு, நான் என் சொந்த காசுல வாங்கினது. ஏன் இஷ்டப்படிதான் நான் பாட்டு கேட்பேன். ஏன் போன் ஆஃப் பண்ற ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. இஷ்டம் இருந்தா தூங்குங்க, இல்லனா வெயில் சுளீர்னு அடிக்கும், மொட்டை மாடியில போய் படுங்க. அந்த எல்லாம் சூட்டுலயாவது உங்க புத்தி மாறுதான்னு பாப்போம். ஏய், பாட்டு ஆஃப் பண்ணு. சொல்லிட்டே இருக்க. முடியாது. ஆஃப் பண்ண புரியலையா? முடியாது. என்ன பண்ணுவீங்க? முடியாதா? தவற. அமுதா, எல்லாரும் ஆபீஸ் போயிட்டாங்களா? எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா அந்த தமிழ் இன்னும் வீட்ல இருக்காளா? அவளும் போயிருப்பான் தான் நினைக்கிறேன். ஜனாமா போயிருக்கும் போது அவளும் போயிருப்பா தானே. அப்ப உனக்கு கன்ஃபார்மா தெரியல, அப்படிதானே? போயிருப்பாங்க. உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு வீட்ல யார் இருக்கா என்னன்னு கவனிக்க மாட்டியா? சரி, நான் மேல போறேன். நர்ஸ சாப்பிட கூப்பிடு. எதுக்குங்க? ஏய், உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லணுமா? போய் கூப்பிடு. சரிங்க. நர்ஸ், நர்ஸ். சொல்லுங்க மேடம். டைம் என்ன ஆகுது? வாங்க சாப்பிடலாம். இல்ல மேடம், பசிக்கல. சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுட்டு போங்க. சரிங்க மேடம். என்ன மச்சான், உன் மருமக வந்ததுக்கு பிறகு ரொம்ப சௌரியமா இருக்க போல. போதும்மா, போதும். உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கோமாவில வச்சிருக்கேன். இதுக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருப்பேன், எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன். நீ அவ்வளவு சீக்கிரம் சரியாக விடுவனா என்ன? ஆகக்கூடாது மச்சான், இது ரொம்ப தப்பா இருக்கு. நீ சரியாக கூடாது. நீ கியூர் ஆயிட்டன்னு வச்சுக்க, அப்புறம் பேச ஆரம்பிச்சிருவ. உன் மூலமா என்ன பத்தின உண்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். உன் தங்கச்சிய தேடி கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு கொண்டு வருவ. பேசிக்காவே நீ ரொம்ப நல்லவன் மச்சான். அதனால அந்த தமிழ் இருக்கா பாரு, அவளுக்கும் நீ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவ. இதெல்லாம் எனக்கு தேவையா? அப்புறம் இந்த வீட்டுல எனக்குன்னு என்ன இருக்கும்? இப்பவே உங்க அம்மா என்ன வேலைக்கார மாதிரி தான் நடத்துறாங்க. அப்புறம் கம்ப்ளீட்டா என்ன வேலைக்காரனாவே மாத்திருவாங்க. தப்பு மச்சான், ரொம்ப தப்பு. ஒண்ணு நீ கோமாவிலேயே இருந்திருக்கணும், இல்லன்னா அந்த தமிழ் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க கூடாது. நடக்கிறது எல்லாமே ரொம்ப தப்பா இருக்குல்ல? அத நான் சரி பண்ணணும்ல? பண்றேன். ஐயோ, அண்ணா, என்னண்ணே, என்ன ஆச்சு? ஏய், என்ன நடக்குதுங்க? அது நாங்க கேட்கணும். என்ன பண்ணீங்க? அது வந்து நான் மச்சான பார்க்க உள்ள வந்தேன். திடீர்னு அலாரம் அடிக்குது. சார், அவரோட திங்ஸ்ல ஏதாவது கை வச்சீங்களா சார்? ட்ரிப்ஸ் ஏதாவது தொட்டிங்களா சார்? அது அதான் இப்படி கை வச்சு கரெக்ட் பண்ண ட்ரிப்ஸ் ஏறுறதுக்கு. மாட்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா? மாட்டிக்கிட்டேன். ஏய், என்ன சொல்ற? எனக்கு புரியல.
சித்தப்பா மாமா பக்கத்துல யார் வந்து திங்ஸ தொட்டாலும் அலாரம் அடிக்கும். அப்படி செட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படியா? என்ன என்ன இதெல்லாம் விளையாட்டு? விளையாட்டு இல்ல சித்தப்பா, மாமாக்கு சேஃப்டி. மாமாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுல, அதான். ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நானு மச்சானுக்கு விபூதி வச்சு விட வந்தேன். மீனா, மச்சானுக்கு உன் கையால இந்த விபூதியை வச்சு விடு. மீனா, மச்சான பார்க்க நான் உள்ள வரணும்னாலுமே இவகிட்ட பர்மிஷன் வாங்கி தான் வரணுமா? அப்ப என் மச்சான் மேல எனக்கு எந்த உரிமையும் இல்ல இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. அப்படிதான் இங்க நடக்கிறது. ஒன்னொன்னும் அப்படிதான் நடக்குது. நீயே உங்க அண்ணனை விட மருமக தான் முக்கியன்ற எண்ணத்துல இருக்கிற. இது எதுவும் நல்லதுக்கு இல்ல மீனா, பாத்துக்க.